கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி விகிதத்தில் 3000 சேமிக்கிறார். ஒரு ஆண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியும் தொகையும் காண்க. அதாவது ஒரு பர்சன் இருக்காரு, அவர் 3000 ருபீஸ் 7% வட்டி விகிதத்தில் ஒரு வருஷம் சேவ் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ அவர் அந்த வருஷ கடைசியில் எவ்வளோ வட்டி அவருக்கு கிடைச்சிருக்கும், அது போக டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், ரெண்டையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்ன வட்டி டைப்புன்னு பார்த்தா தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும், PNR டிவைட் பை 100. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார்முலாவில். அப்போது 3000 மல்டிப்ளைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% டிவைட் பை 100. இங்கே 0000 கரெக்ட் ஆயிரும். மீதி இருக்குது இந்த 30, 1, 7. இந்த 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 210 கிடைக்கும். ஓகே, இந்த 210 தான் என்னதுன்னா வட்டி. ஓகேவா? இது போக நமக்கு அவன் கையில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம். அப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ இருக்குல்ல 3000, அதோட எவ்வளோ வட்டி கிடைக்குமோ அதை என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும்னா 3210 ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு 210 ரூபா, வட்டிங்கிறது 210 ரூபா. ஆனால் கையில் டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 3210 ரூபா கிடைக்கும். அப்போது ஆன்சர் ஆப்ஷன் A 210 and 3210 rupees.